ஹாய் ஹலோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரோட பார்ட் ஏ, அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணுவோம், ஸோ எந்த மாதிரி அப்படிங்கிறது தான் நம்ம பார்ப்போம். ரைட், ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கும்போது இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். அதாவது பேசிக்கான இப்போ கம்ப்யூட்டரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, லைக் சிபியு, ரிஜிஸ்டர், ஏஎல்யூ, இந்த மாதிரியும் பார்ப்போம். ஆஸ் வெல் அஸ் அது எப்படி ஒர்க் பண்ணுது, ஸோ ஆஸ் அ ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் பண்ணுது, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸும் நமக்கு என்னது கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் வந்துடும். ரைட்டா? ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ். ஸோ எப்படி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் எடுக்குது, தென் அட்ரஸிங் மோட்ஸ் என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர் ஐஎஸ்ஏன்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக, தென் ரிஸ்க் அண்ட் சிஸ்க் ஆர்கிடெக்சர்ஸ், அதோட சிபியூ பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ், தென் டேட்டா பேத் அண்ட் கண்ட்ரோல் ஹசார்ட்ஸ். அதாவது ஹசார்ட்ஸ் அப்படின்னா என்ன, ஹசார்ட்ஸ்லேயே நமக்கு நிறைய டைப்ஸ் உண்டு. டேட்டா ஹசார்ட், கண்ட்ரோல் ஹசார்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டைப்ஸ் உண்டு. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டடி ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிஹேவியர். ஒரு கம்ப்யூட்டரோட ஸ்ட்ரக்சரையும் அதோட பிஹேவியரையும் சொல்கிறது தான் என்னது கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். தென் இட் கவர்ஸ் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் அண்ட் தியர் இன்ட்ராக்ஷன். ஸோ ஹார்ட்வேர் எப்படி, ஹார்ட்வேரோட காம்போனன்ட்ஸ் என்ன, அது எப்படி கவர் பண்ணுது, அதோட இன்ட்ராக்ஷன் மெத்தட்ஸ் என்ன, இதுதான். நெக்ஸ்ட்டு அதோட மேஜர் ஏரியாஸ் பார்த்தோன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, டேட்டா பாத்து, கண்ட்ரோல் மெமரி, இது எல்லாமே வரும். தென் இட் டிட்டர்மைன்ஸ் பர்ஃபார்மன்ஸு, பவர் யூசேஜு, தென் எஃபிஷியன்சி. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு எப்படி இருக்கும், லைக் கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், தென் இதோட மெத்தட்ஸ் ஆர்கிடெக்சர்ஸ் எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸுங்க இட் இஸ் அன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ரியல் நம்பர்ஸ் இன் கம்ப்யூட்டர்ஸ்னால் நமக்கு ரியல் நம்பர்னால் என்ன சொல்லுவோம், 15 அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா 15.0. ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே வேரியேஷன் பண்ணி காட்டுவோம். நெக்ஸ்ட் இதோட ஃபார்மேட் பார்த்தோன்னா சைன் ப்ளஸ் எக்ஸ்போனன்ட் ப்ளஸ் மாண்டிசா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது IEEE ஃபார்மேட் 754ஓட ஸ்டாண்டர்ட் தான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸு. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ப்ளஸ் சைனு, தென் எக்ஸ்போனன்ட் 1 பாயிண்ட், மாண்டிசா 25. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம 32 பிட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அட்ரஸிங் மோடு. ஸோ அட்ரஸிங் மோட் அப்படின்னா இட் டிஃபைன் ஹவு ஆப்பரன்ஸ் ஆர் ஆக்சஸ்ட் இன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு காமன் மோட்ஸ். ஸோ காமன் மோட்ஸ்ன்னு பார்க்கும்போது இமீடியேட், ரிஜிஸ்டர், டைரக்ட், இன்டைரக்ட். ஸோ இமீடியேட் அப்படின்னா இட் இஸ் அன் ஆப்பரண்ட் இஸ் பார்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஆப்பரண்ட் இஸ் இன் அ ரிஜிஸ்டர். ரிஜிஸ்டரில் நமக்கு அந்த ஆப்பரண்ட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். தென் டைரக்ட்னா நமக்கு டைரக்ட் மெமரி அட்ரஸ். தென் இன்டைரக்ட் அப்படின்னா அட்ரஸ் ஸ்டோர்டு இன் அ ரிஜிஸ்டர். அந்த பர்டிகுலர் அட்ரஸ் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா ரிஜிஸ்டரில். அப்போ பாருங்கள், இமீடியேட்டுக்கு எக்ஸாம்பிள் மூவ் R1 எங்கே சொல்லியிருக்கிறோம், பார்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அப்போ #5. தென் ரிஜிஸ்டர் அப்படிங்கும்போது என்னது, R1 R2ங்கிறது தான் ரிஜிஸ்டர். ஸோ அப்போ என்ன ஆகுது, மூவ் R1, R2. அப்போ R2வை மூவ் பண்ணி R1ல் கொண்டு போய் நான் ஸ்டோர் பண்ணுறேன். தென் டைரக்ட், அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் நமக்கு அந்த ஸ்டோரேஜ் இது. ஓகேங்களா? தென் டைரக்ட்டுங்கும் போது அந்த 1000 R1க்குள்ளே சேவ் பண்ணுறோம். இன்டைரக்ட்ங்கும் போது R2வோடது டைரக்டில் R1க்குள்ளே நம்ம இது பண்ணுறோம். தென் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர் அப்படின்னா இட் இஸ் அ இன்டர்ஃபேஸ் பிட்வீன் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்னால் நம்ம ரெண்டு இதையும் நம்ம இது பண்ண போகிறோம். தென் இட் ஸ்பெசிஃபைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் த சிபியூ கேன் எக்ஸிக்யூட். இங்கே வந்து நமக்கு என்னது, சிபியூ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தென் இட் இன்க்ளூட்ஸ் ஆப்கோட்ஸ், அட்ரஸிங் மோட்ஸ், டேட்டா டைப்ஸ். ஸோ நமக்கு ஆப்கோட்னா ஆப்பரண்ட் கோடு, தென் அட்ரஸிங் மோடு, நெக்ஸ்ட்டு டேட்டா டைப்ஸ், இது எல்லாமே எடுத்துக்கும். தென் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது x86, ARM, MIPS, மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பர் செகண்ட், இது எல்லாமே சொல்லுவோம். தென் இன்ஸ்ட்ரக்ஷனோட பேசிக்ஸ் பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஆப்கோட் ப்ளஸ் ஆப்பரன்ட்ஸ்னு எடுப்போம். எக்ஸாம்பிள் வந்து ஆட் R1, R2, R3. அப்போ R1 வந்து R2 R3 ஆட் பண்ணி R1ல் சேவ் பண்ணுவோம். தென் டைப்ஸ் ஆஃப் ISA. இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சரோட டைப்ஸ் பார்த்தோம்னா 3, லைக் ஸ்டாக் பேஸ்டு. ஸோ ஸ்டாக் பேஸ்டு அப்படின்னா ஸ்டோரேஜ். தென் அக்குமுலேட்டர் பேஸ்டு. ஸோ அக்குமுலேட்டர் பேஸ்ட்னா கொஞ்ச நேரத்துக்கு சேவ் ஆகிருக்கும். தென் ரிஜிஸ்டர் மெமரி. ஸோ இது வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு. நெக்ஸ்ட்டு லோட் ஆர் ஸ்டோர்ட் ஆர்கிடெக்சர். ஸோ லோட் ஆர் ஸ்டோர் ஆர்கிடெக்சர் அப்படின்னா நமக்கு என்னது, லோட் பண்ணி நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணிட்டே இருப்போம் ஆர்கிடெக்சருக்குள்ள. அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் ரிஸ்க். ஸோ ரிஸ்க்கு, சிஸ்க்கு, இது எல்லாமே நம்ம எதில் படிச்சிருப்போம், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் இதுலேயும் நம்ம படிச்சிருப்போம். ஸோ
உங்களுக்கு வீடியோஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஓகேங்களா? அண்ட் தென் நம்மக்கிட்ட நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் டெஸ்ட் பேட்ச், கொஸ்டின் பேங்க்ஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா போய் நம்மளோட இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே. இஸ் அ டிசைன் கன்சிடரேஷன்ஸ். ஸோ இஸ் அ டிசைன் கன்சிடரேஷன்ஸ் அப்படின்னா தட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு டேட்டா டைப்ஸ் அண்ட் அட்ரஸிங். ஸோ அட்ரஸிங் மோட்ஸ் என்ன, டேட்டா டைப்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்னா நம்ம அந்த மூவ் பண்ணுறோம்ல, அப்போ லைக் மூவ் R1, R2 அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட். நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ்னால் அந்த R1, R2 2 ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸ்னால் ஃப்ளோட்டா, இன்ட்டா அது. தென் அட்ரஸிங்கும்போது இமீடியட்டாக, மல்டிப்ளெக்ஸாக அது. நெக்ஸ்ட்டு ரிஸ்க் வர்சஸ் சிஸ்க்கு, சிபியூ மெட்ரிக்ஸு, டேட்டா பாத்து. ஸோ ரிஸ்க் ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் அண்ட் சிம்பிள். ரிஸ்க்குங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஃபிக்ஸட் லென்த் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கும். தென் இட் எம்பசைசஸ் ஸ்பீட் வயா பைப்லைனிங். ஸோ பைப்லைனிங் மெத்தட்ஸ் இருக்கும். தென் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மிப்ஸு அண்ட் ஏஆர்எம். ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இருக்கும். இதுலேயே நம்ம மிப்ஸு ஏஆர்எம்ங்கும்போது பைப்லைனிங் கான்செப்ட்ஸ் வந்துடும். பைப்லைனிங்கும் போது என்னது, நமக்கு வச்சு டிகோட், எக்ஸிக்யூட்டு, ஸ்டோரு, ரைட் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ சில இடத்துல 5 பைப்லைன் ஸ்டேஜஸ் சொல்லியிருப்பாங்க, சில இடத்துல 4 பைப்லைன் ஸ்டேஜஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சிஸ்க் ஆர்கிடெக்சர். ஸோ சிஸ்க் ஆர்கிடெக்சர்னால் இட் இஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். தென் இட் ஃபீவர் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ். அந்த கோட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். தென் வேரியபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் சைஸ். நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனோட சைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த வேரியபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் சைஸுங்கும்போது நமக்கு எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எந்த மாதிரி எடுத்துக்கிறது எல்லாமே வந்துடும். தென் இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா x86. ஸோ இந்த இடத்துல நம்ம சிஸ்க் ஆர்கிடெக்சரை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கொண்டு வரணும். ஓகேங்களா? தென் காம்ப்ளெக்ஸ் ஆர்கிடெக்சர். ஸோ காம்ப்ளெக்ஸ்னால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆர்கிடெக்சர் மெத்தடை காம்ப்ளெக்சிட்டியாக நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தோன்னா ரிஸ்க் வர்சஸ் சிஸ்க் கம்பேரிசன். ஸோ ரிஸ்க் வர்சஸ் சிஸ்க் கம்பேரிசன் அப்படின்னு எடுக்கிறோன்னா நம்ம வந்து ஃபீச்சர்ஸ் லைக் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா, சிபிஐயா, மெமரி யூஸா, எக்ஸாம்பிளா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரிஸ்க் வந்து சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? சிஸ்கில் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். சிபிஐ பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அதில் வந்து இது லோவாக இருக்கும் ரிஸ்கில், பட் சிஸ்க்கு பார்த்தோன்னா ஹையாக இருக்கும். தென் மெமரி யூஸ் பார்த்தோன்னா ரிஸ்கில் ஹையாக இருக்கும், சிஸ்கில் லோவாக இருக்கும். தென் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ரிஸ்கில் வந்து ஏஆர்எம் மிப்ஸு, சிஸ்கில் பார்த்தோன்னா இன்டெல் x86. ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன கம்பேரிசன் கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு டைமும் போய் நம்ம ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெஃபர் பண்ணுற அந்த மெத்தட்ஸை நமக்கு எங்கே கொண்டு வரும். அடுத்து பார்த்தோன்னா சிபியூ பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவேஷன். ஸோ சிபியூ பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் டைம் ஈக்குவல் டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்ட்டு சிபிஐ இன்ட்டு கிளாக் சைக்கிள். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கிடச்சிரு கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சிபிஐ, தென் கிளாக் சைக்கிள்ஸ். ஸோ எவ்வளோ கிளாக் சைக்கிள்ஸ் டைம் நமக்கு கிடைக்கும். ஸோ கிளாக் சைக்கிள் டைம்னா நமக்கு அந்த எக்ஸிக்யூட் ஆகிற பைப்லைன் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் எவ்வளோ டைம் நமக்கு இதாகுது. ஸோ அதுதான். தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா கிளாக்கோட ஸ்பீடு, இன்ஸ்ட்ரக்ஷனோட கவுண்ட்டு, சிபிஐ. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம கிளாக் ஸ்பீட் அப்படின்னு எடுக்கிறோன்னா இது ஒவ்வொரு டைமும் நமக்கு எவ்வளோ ஸ்பீடில் கிடைக்குது, ஸோ எவ்வளோ மெத்தட்ஸில் இருக்குது. தென் இன்ஸ்ட்ரக்ஷன் கவுண்ட் பார்க்குறோம் அப்படின்னா எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கவுண்ட் நமக்கு கிடைக்கும். தென் சிபிஐனா சென்ட்ரல் ப்ராசஸிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளோட சிபியூ பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் சிபிஐ அண்ட் மெப்ஸு. ஸோ சிபிஐ அண்ட் மெப்ஸு பார்த்தோன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது வந்து நமக்கு ஆவரேஜாக இருக்கும். அண்ட் தென் இதில் சைக்கிள்ஸ் சைக்கிள்ஸ் ஸ்லாஷ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா மிப்ஸு, அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெர் செகண்ட், இல்லைனா மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெர் செகண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. தென் நாட் ஆல்வேஸ் அ குட் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ். ஸோ இது வந்து ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸாக இருக்காது எப்பயுமே. எப்போ அப்படின்னா நமக்கு சென்ட்ரல் ப்ராசஸிங் அப்படிங்கும்போது நமக்கு எல்லாமே நமக்கு அந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். பட் மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெர் செகண்ட்ஸ் அப்படிங்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும், எப்பயாச்சும் தான் இந்த இடத்துல ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ சில டைம்ஸ் நமக்கு லூப்பிங் வந்து இந்த இடத்துல நடக்கும். ஸோ அப்போ லூப்பிங் மெத்தட்ஸ் அப்படின்னா ஸ்டோர் ஆனதே ஸ்டோர் ஆகும், ரெக்கரன்ஸ் இருக்கும், அதாவது திருப்பி நமக்கு அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அதுதான். அடுத்து டேட்டா பாத் பேசிக்ஸ். ஸோ டேட்டா பாத் பேசிக்ஸ் அப்படின்னா லைக் ஏஎல்யூ, ரிஜிஸ்டர்ஸ், பஸ்ஸஸ், கண்ட்ரோல் யூனிட், இந்த 4மே இருக்கும்.
ஸோ அப்போ ஏஎல்யூனா இட் பெர்ஃபார்ம்ஸ் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக். ஸோ அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கை நமக்கு இந்த இடத்துல எடுத்துக்கும். அடுத்து ரிஜிஸ்டர்ஸ். ஸோ ரிஜிஸ்டர்ஸ்னால் ஃபாஸ்ட் லோக்கல் ஸ்டோரேஜ். ஸோ ஃபாஸ்ட்டாக நமக்கு அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து நடக்கும். தென் பஸ்ஸஸ். ஸோ பஸ்ஸஸ்ங்கும் போது டேட்டாவோட மூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் தென் கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட்னா டைரக்ட்ஸ் லொக்கேஷன் ஆர் ஆப்ரேஷன்ஸ். அப்போது ஒரு டேட்டா பத் பேசிக்ஸுமே நமக்கு என்னவாக இருக்குது, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு இருக்குது. அப்போது ஒரு கண்ட்ரோல் யூனிட்டு இல்லை ஒரு பஸ் மெத்தட்ஸ் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டா பத் பேசிக்ஸை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு ரிஜிஸ்டர்ஸ், ஏஎல்யூஸ் இது எல்லாமே எடுத்துக்கலாம். தென் டைப்ஸ் ஆஃப் டேட்டா பார்ட்ஸ் அப்படின்னு எடுக்கிறோன்னா இட் இஸ் சிங்கிள். ஸோ இதில் வந்து சிங்கிள் சைக்கிள்னு இருக்கும், அதாவது ஆல் இன் ஒன் கிளாக் சைக்கிள். தென் மல்டி சைக்கிள். ஸோ மல்டி சைக்கிள் பார்த்தோன்னா ஈச் ஸ்டேஜ் கெட்ஸ் அ கிளாக். ஸோ கிளாக் எடுத்துக்கும். தென் பைப்லைன் அப்படின்னு பார்த்தோன்னா மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓவர்லேப் ஆகும். ஸோ இந்த 3 மெத்தட்ஸுமே நமக்கு என்ன ஆகுது, டைப்ஸ் ஆஃப் டேட்டா பஸ்ஸில் வந்துடுது. அப்போது சிங்கிள் சைக்கிள், மல்டிபிள் சைக்கிள், பைப்லைன்டு. ஸோ சிங்கிள்னால் என்னது, எல்லாமே ஒரே சைக்கிளில் வந்துடும். மல்டி சைக்கிள்ஸ் அப்படின்னா என்னது, ஈச் ஸ்டேஜ் கெட்ஸ் அ கிளாக். இந்த மல்டி சைக்கிள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பைப்லைனிங்கில் நமக்கு நடக்கும். அதாவது அந்த வெயிட் பண்ணுற அந்த கிளாக் சைக்கிள்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும், மல்டி சைக்கிள்ஸில் தான் நடக்கும். அண்ட் தென் இந்த பைப்லைன் மெத்தட் வந்து மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓவர்லேப் ஆகும். எப்படின்னா ஒரு கிளாக், அதாவது ஃபெச் அப்படிங்கிறதுலே நமக்கு 2 கிளாக் சைக்கிள் இல்லை 3 கிளாக் சைக்கிள் நமக்கு நடந்துகிட்ருக்கும். அப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு என்ன ஆகும், அந்த டைமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கும். ஸோ அப்போ வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது நமக்கு பைப்லைனில் நடக்கும். ஓகேங்களா. அடுத்து கண்ட்ரோல் யூனிட். ஸோ கண்ட்ரோல் யூனிட்னா இட் ஜென்ரேட்ஸ் கண்ட்ரோல் சிக்னல்ஸ். கண்ட்ரோல் சிக்னல்ஸை நமக்கு ஜென்ரேட் பண்ணும். தென் டைப்ஸ் பார்த்தோன்னா தெர் ஆர் 2 டைப்ஸ், ஹார்ட்வயர்ட் அண்ட் மைக்ரோ ப்ரோக்ராம்டு. ஸோ ஹார்ட்வயர்னா இட் இஸ் ஃபாஸ்ட் பட் ரிஜிட். மைக்ரோ ப்ரோக்ராம்டு அப்படின்னா இட் இஸ் ஃப்ளெக்சிபிள் பட் ஸ்லோவர். ஸோ நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரிஜிட்டாக இருக்கும். தென் மைக்ரோ ப்ரோக்ராம்னா நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் பட் ஸ்லோவராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு மெத்தட்ஸையும் நமக்கு இங்கே கண்ட்ரோல் யூனிட்டில் எடுத்துப்போம். ஓகேவா. ஸோ அப்போ இந்த கண்ட்ரோல் யூனிட் மெத்தட்ஸ் நமக்கு என்ன பண்ணுது, ஒரு டைமும் ஸ்டோர் பண்ணி நமக்கு வேலையை ஈஸி பண்ணுது. ஓகேவா. தென் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் ஸ்டேஜஸ். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் ஸ்டேஜஸ் வந்து பைப்லைனிங்கில் எடுப்போம். அதாவது ஃபெச்சு, டீகோடு, எக்ஸிக்யூட்டு, மெமரி, ரைட்டு. இந்த மெமரிங்கிறத நம்ம ஸ்டோர்னும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இதில் ஃபெச் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபஸ்ட்டு ஃபெச் பண்ணிட்டு வரும். தென் டீகோட் அப்படிங்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷனை என்ன பண்ணும், தேவையான ப்ராசஸ் நடக்கும். எக்ஸிக்யூட்னா அது ப்ராசஸிங் பண்ணும். தென் மெமரிங்கும் போது ஸ்டோர் பண்ணும். ரைட் பேக்னால் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைனலாக ரைட் பண்ணி ஸ்டோர் பண்ணிடும். இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் பைப்லைனிங். ஸோ பைப்லைனிங்கோட ஸ்டேஜஸ், அந்த 5 ஸ்டேஜஸே நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நடக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த 5 ப்ராசஸ் சொல்லியிருக்கோம்ல, 5 ஸ்டேஜஸ். ஸோ இந்த 5 ஸ்டேஜஸும் நமக்கு கரெக்டாக நடக்குமா அப்படின்னா இல்லை. இப்போ வெயிட்டிங் ப்ராசஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு ஃபெச்சில் ஒரு 3-4 கிளாக் சைக்கிள்ஸ். அப்போ செகண்ட் வர்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்ன ஆகும், வெயிட் பண்ணிகிட்ருக்கும். ஸோ அந்த வெயிட்டிங் மெத்தட்ஸை நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கம்மி பண்ணலாமா அப்படின்னா ஒரு கிளாக் அதாவது ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கே போகும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் டேட்டா பாத் ஆப்ரேஷன். ஸோ எக்ஸாம்பிள் டேட்டா பாத் ஆப்ரேஷன்னா லோட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபெச் ஃப்ரம் மெமரி, டீகோட் இன்ஸ்ட்ரக்ஷன், கால்குலேட் அட்ரஸை கால்குலேட் பண்ணும். தென் லோட் டேட்டாவை லோட் பண்ணும். தென் ரைட் பேக் டு ரிஜிஸ்டர், நம்ம ரிஜிஸ்டரில் ரைட் பேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு டைமும் நம்ம மெமரி இது பண்ணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டீகோட் பண்ணும், அட்ரஸை கால்குலேட் பண்ணும், டேட்டாவை லோட் பண்ணும். தென் ரைட் பேக் டு ரிஜிஸ்டரில் நமக்கு ரைட் பேக் பண்ணும். அண்ட் இதில் இந்த அட்ரஸை கால்குலேட் பண்ணுறோம்ல, அட்ரஸ் கால்குலேஷன் அப்படிங்கும்போது நமக்கு இமீடியட் அட்ரஸிங்கா இல்லை டேட்டா பார்த்தா இது ஒரு அட்ரஸிங் மோட் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த அட்ரஸிங் மோட் நம்ம நோட்ஸில் கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் நோட்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த நோட்ஸில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டைப்ஸும் இருக்கும். அதாவது R1 R2 இப்போது 2 அட்ரஸிங் நமக்கு இருக்கலாமா, ஸோ மூவ் பண்ணுற 2 ரிஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பைப்லைனிங் ஓவர்வியூ. ஸோ டெக்னிக்ஸ் டு இன்க்ரீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் த்ரூபுட். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனோட த்ரூபுட் எப்படிங்கிறத செக் பண்ணும். அடுத்து ஓவர்லாப்பிங் ஸ்டேஜஸ். ஸோ ஓவர்லாப்பிங் ஸ்டேஜஸ்னால் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச்சு, இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடு, எக்ஸிக்யூட்டு, மெமரி, ரைட் பேக்கு. ஸோ மெமரிங்கிறது தான் என்னது, ஸ்டோர். அப்போ பைப்லைனிங் ஓவர்வியூனா நமக்கு அந்த த்ரோபுட் எவ்வளோக்குள்ளே இருக்குது, ஸோ ஓவராலாக நம்ம த்ரோ பண்ணிடலாமா, இது வந்து நமக்கு நடக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெட், இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடு, ஃபெச்சு, டீகோடு, எக்ஸிக்யூட் தான் நமக்கு இங்கே அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா.
அடுத்து பைப்லைனிங்கோட அட்வான்டேஜஸ். ஸோ பைப்லைனிங் அட்வான்டேஜஸ் அப்படின்னா இட் இஸ் ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷன். நமக்கு வந்து ஒரு சைக்கிள் இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது கடன்னு ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ அப்போது ஒரு கிளாக் சைக்கிள்ஸ் மெத்தட்ஸில் தான் நமக்கு நடக்கும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் யூஸ். ரிசோர்ஸஸை எஃபிஷியண்ட்டாக நமக்கு யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ரெடியூசஸ் ஐடியல் சிபியூ டைமு. ஸோ ஐடியல் சிபியூ டைம் நமக்கு இங்கே என்ன ஆகும் நடக்கும். அப்போ ஒரு ரெடியூசஸ் டைம் நமக்கு இங்கே நடந்துகிட்ருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு மெத்தட்ஸுமே நமக்கு வெயிட் பண்ணாமல் அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு ஃபர்தராக மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்போது இன்ஸ்ட்ரக்ஷனை மூவ் பண்ணும் ஃபாஸ்ட்டாக. தென் ரிசோர்ஸ் யூஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐடியல் சிபியூ டைமும் இருக்கும். ஓகேங்களா? தென் பார்த்தோம் அப்படின்னா ஹசார்ட்ஸ் பைப்லைனிங். ஸோ ஹசார்ட்ஸ் அப்படின்னாலே ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் இல்லை மோர் தென் ஒன் ப்ராசஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் 3 டைப்ஸ்: ஸ்ட்ரக்சரல் ஹசார்ட், டேட்டா ஹசார்ட், கண்ட்ரோல் ஹசார்ட். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஹசார்ட்னா இட் ரிசோர்ஸஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ். நமக்கு அந்த ரிசோர்ஸ் வந்து கான்ஃப்ளிக்ட் வெயிட் பண்ணி நடந்துகிட்ருக்கும். தென் டேட்டா ஹசார்ட்னா டிபெண்டன்சி பிட்வீன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நமக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட டிபெண்டன்சி இருக்கும். இப்போது இதில் ரிசோர்ஸ் வந்து நமக்கு கான்ஃப்ளிக்ட் ஆகுது. அடுத்து டேட்டா ஹசார்ட் போது டிபெண்டன்சி பிட்வீன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஹசார்ட். ஸோ அதாவது பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நமக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸும் நமக்கு எப்படி இருக்கும் அண்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே நம்ம எந்த மாதிரி கொண்டு வரலாம், இது எல்லாமே நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்துடும். ஓகேவா? இங்கே இந்த ஹசார்ட்ஸ் சொல்கிறோம்ல, இந்த ஹசார்ட்ஸ் இல்லாமல் எதுவுமே நமக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா கண்டிப்பாக ஹசார்ட்ஸ் நம்ம டேட்டா பார்த்து அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு பைப்லைன் எக்ஸிக்யூஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷன் இது எல்லாமே நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒரு டைமும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை செக் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்து ரிசால்விங் ஹசார்ட். இந்த ஹசார்டை நம்ம எப்படி செக் பண்ணலாம், கரெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஹசார்ட்ஸை நம்ம செக் பண்ணுறதுக்கு தே ஹவ் 2 மெத்தட்ஸ்: ஃபார்வர்டிங்கா இல்லை ரிசோர்ஸஸா. ஸோ இந்த ரிசோர்ஸ் மெத்தட்ஸ்னால் ஃபார்வர்டிங் டேட்டா ஹசார்ட்ஸு. ஃபஸ்ட்டு ஃபார்வர்டிங் நடக்கும், முன்னாடி போக. அடுத்து ஸ்டாலிங்னா நமக்கு டிலேஸு. அடுத்து பார்த்தோம்னா யூஸ். ஓகேங்களா? தென் ஃபார்வர்டிங் எக்ஸாம்பிள். ஸோ ஃபார்வர்டிங்னா நம்ம என்ன சொன்னோம், ஃப்ரண்ட் பேக். அப்போ என்னென்னா ஆட் R1 R2 R3 3 ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இல்லை சப்பு R4 R1 R5. ஸோ இந்த மெத்தட்ஸும் நமக்கு இருக்கும். அதாவது சப்ஸ்னால் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன பாருங்கள், R1 R2 R3. இப்போது R2 R3 அப்படிங்கிறத ஆட் பண்ணி R1ல் ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ அந்த ப்ராசஸ் முடிஞ்சால் தான் R1 கிடைக்கும். அடுத்ததில் பாருங்கள், சப்ஸ்டிடியூட் R4 R1 R5. அப்போ இந்த இடத்துல R1 தேவைப்படுதா? ஸோ இப்போ R1 சப்ஸ்டிடியூட்டில், ஸோ அந்த R1 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் நமக்கு அடிஷன் ப்ராசஸ் முடிஞ்சால் தான் செகண்ட் இதில் நமக்கு என்ன ஆகும், வேலை முடியும். ஓகேங்களா? ஸோ யூஸ் R1 பிஃபோர் இட்ஸ் ரிட்டன், அதான் ஃபார்வேர்ட். அடுத்தது பிரான்ச் ப்ரெடிக்ஷன். ஸோ பிரான்ச் ப்ரெடிக்ஷன்னா நமக்கு என்ன ஆகும், பிரான்ச்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் ப்ரெடிக்ட்ஸ் அவுட்கம் ஆஃப் கண்டிஷன் பிரான்ச். ஸோ கண்டிஷனல் பிரான்ச்சில் நமக்கு அவுட்கம் வந்து நடந்துகிட்ருக்கும். ஓகேங்களா? தென் ஸ்டாட்டிக் வர்சஸ் டைனமிக் ப்ரெடிக்ஷன். ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இட் ரெடியூசஸ் பைப்லைனிங் ஃப்ளஷிங். ஸோ பைப்லைனிங் ஃப்ளஷிங் வந்து நமக்கு என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு பைப்லைனிங் ஃப்ளஷிங்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம், தென் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ பைப்லைனிங் ப்ரெடிக்ஷன், அதாவது பிரான்ச் ப்ரெடிக்ஷன்னா நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா, இல்லை கண்டிப்பாக இருக்கும். நம்மளோட ப்ராசஸ் எக்ஸிக்யூஷனில் கட்டாயம் நமக்கு என்ன ஆகும், அந்த ஸ்டோரேஜ் எக்ஸிக்யூஷன் நமக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து சூப்பர் ஸ்கேலார் எக்ஸிக்யூஷன். ஸோ சூப்பர் ஸ்கேலார் எக்ஸிக்யூஷன் நமக்கு ஒரு கிளாக் சைக்கிளே மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கும். ஓகேங்களா? அண்ட் இட் நீட்ஸ் அட்வான்ஸ்டு ஹார்ட்வேர் அண்ட் ஷெடியூலிங் வந்து நமக்கு நடக்கும். அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் பேரலலிசம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் பேரலலிசம்னா இட் இஸ் ILP. அது இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷன் நமக்கு ஓவர்லேப் ஆகும். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் டிபெண்டன்சிஸ். நமக்கு ஹார்ட்வேர் கேப்பபிலிட்டிஸ் வந்து இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹார்ட்வேர் கேப்பபிலிட்டிஸ்னால்
கண்டிப்பாக நமக்கு அது இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு ஹார்ட்வேரை எப்படி பண்ணுறது, ஒரு சாஃப்ட்வேர் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு சூப்பர் ஸ்கேலார் எக்ஸிகியூஷன்லேயும் ஐஎல்பி இன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் ப்ராசஸிங்லேயும் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ இதுவரைக்கும் நம்ம எடுத்த இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து நம்மளோட கண்டென்ட் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது, டெஸ்ட் பேட்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க கொடுத்துருக்குற நம்பரில். ஓகே. தேங்க்யூ. அடுத்த பார்ட் பி வீடியோவில் பார்க்கலாம்.